ஒண்ணு வந்து ஏன் மதுராந்தகன் பட்டத்துக்கே வரல அப்படின்ற, அதாவது கண்டராதித்தனுக்கு பிறகு அரிஞ்சயன், அரிஞ்சயனுக்கு பிறகு ஏன் அரிஞ்சயனுடைய மகன் பட்டத்துக்கு வருகிறான், கண்டராதித்தனின் மகன் வரல. சுந்தர சோழருக்கு அடுத்த இளவரசு பட்டம் வந்து நீங்க மதுராந்தகருக்கு சூட்டியிருக்கணும், ஏன் ஆதித்த கரிகாலன் அப்படின்றது பார்த்தோம்னா சோழர்களுடைய முறையே அந்த மாதிரி தான். அவர்கள் வந்து யார் தகுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வந்து பட்டம் சூட்டுறாங்க. ஆதித்த கரிகாலன் செய்த ஒரு பெரிய சம்பவம் இந்த சேவூர் போர்க்களத்துல வீரபாண்டியனை தோற்கடித்தது மட்டும் இல்லாம அவனை கொன்று அவன் தலையை வெட்டி அந்த தலையை ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு வந்து தஞ்சாவூர் கோட்டை வாசலில் தொங்க விட்டான் அப்படின்றது. அதற்கு முன்னால தமிழ் வரலாற்றில் இப்படி ஒரு கோரமான சம்பவம் ஒரு பட்டத்து இளவரசன் அவன் 3 பேரால் கொல்லப்படுகிறான். அவருடைய பேர்கள் கல்வெட்டுல வந்தது. ரவிதாசன், சோமன், அப்புறம் வந்து பஞ்சவன் பிரமாதிராஜன். இதுல யார் வந்து பிராமணர்? இது 3 பேருமே பிராமணர். சோழர்களுடைய வரலாறு குறித்து, சோழர்களுடைய வரலாற்றை எழுதியது குறித்து நாம் எழுத்தாளர் எஸ் கிருஷ்ணனோடு பேசிக்கொண்டிருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் பொன்னியின் செல்வனுடைய கதை தெரியும். அந்த பொன்னியின் செல்வன் கதையில் உலாவிய பலரை சுந்தர சோழன், ஆதித்த கரிகாலன், அருண்மொழிவர்மன் எனப்படும் ராஜராஜன், குந்தவை, மதுராந்தகன் போன்ற பலரை நாம் பார்க்க போகிறோம். அதை பற்றி பேச நாம் கிருஷ்ணனுடன். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம். ஸோ இந்த கான்ட்ரவர்சிக்குள்ள போயிடும். சுந்தர சோழனுக்கு 2 மகன்கள், 1 மகள். ஆமா. ஆதித்த கரிகாலன் மூத்தவன், அருண்மொழிவர்மன் எனும் ராஜராஜன் என்று பின்னால் பட்டம் சூட்டி கொள்ளப் போகிறவன் 2வது. அவள் தமக்கை குந்தவை. அவளுக்கு ஒரு முக்கியமான ரோல் நிறைய வருது இங்கே. ஆனா இன்னொரு பக்கம் வந்து கண்டராதித்தன் கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தோம் நம்ம. அவருக்கு ஒரு மகன் உத்தம சோழன், மதுராந்தகன் என்ற பெயர் கொண்ட உத்தம சோழன். இவர்கள் எல்லோரும் பொன்னியின் செல்வனில் பாத்திரமாக வருகிறார்கள். ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. நம்ம வரலாறுக்குள்ள போவோம். இவர்களை சுற்றி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்கு. அதை கொஞ்சம் விளக்கி சொல்லிடுங்க. 2 கான்ட்ரவர்சி. ஒண்ணு வந்து ஏன் மதுராந்தகன் பட்டத்துக்கே வரல அப்படின்ற, அதாவது கண்டராதித்தனுக்கு பிறகு அரிஞ்சயன், அரிஞ்சயனுக்கு பிறகு ஏன் அரிஞ்சயனுடைய மகன் பட்டத்துக்கு வருகிறான், கண்டராதித்தனின் மகன் வரல. அது ஒண்ணு. அப்படியே வந்திருந்தாலும் சரி, அதுக்கு வந்து என்ன தர்க்கம் வைக்கப்படுதுன்னா, மதுராந்தகன் ரொம்ப சின்ன பையனா இருந்தா, சுந்தர சோழர் வந்து கொஞ்சம் வயதில் மூத்தவராக இருந்ததுனால அவரை நீங்க அரசராக்குனீங்க. சரி, சுந்தர சோழருக்கு அடுத்த இளவரசு பட்டம் வந்து நீங்க மதுராந்தகருக்கு சூட்டியிருக்கணும், ஏன் ஆதித்த கரிகாலன் அப்படின்றது பார்த்தோம்னா சோழர்களுடைய முறையே அந்த மாதிரி தான். அவர்கள் வந்து யார் தகுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வந்து பட்டம் சூட்டுறாங்க. பராந்தக சோழனுக்கே ஆதித்த சோழனுக்கு 2 மனைவிகள். அதுல இளங்கோ பிச்சி அப்படின்ற மனைவிக்கு பிறந்தது கன்னரதேவன் அப்படின்ற ஒரு ராஷ்டிரகூட வம்சத்தினுடைய மகள் வைத்து பேரன். எந்த காரணத்தினாலேயோ அவனை பத்தி எந்த தகவல்களுமே இல்லை. அப்படி ஒரு மகன் இருந்தான்றதை தவிர ஏன் அவன் பட்டத்துக்கு இல்லை, அவன் மூத்தவனா இளையவனா, என்ன காரணத்தினால இல்லை அப்படின்றது தெரியல. அப்படி பார்க்கும்போது பராந்தகன் தகுதியுடையவன் அப்படின்றதுனால அவனுக்கு இளவரசு பட்டம் சூட்டியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஆதித்த கரிகாலன் வந்து ஒரு பெரிய வீரன் மதுராந்தகனை பார்க்கும்போது அப்படின்றதுனால அவனுக்கு அந்த பட்டம் சூட்டப்பட்டது. ஸோ அதனால வந்து இந்த கான்ட்ரவர்சி ஏன் மதுராந்தகனுக்கு சூட்டலை அப்படின்ற காரணம் வந்து ஆதித்த கரிகாலனுடைய வீரமாக இருக்கலாம். அவர் வந்து அதை நிரூபிச்சுட்டார். பல போர்க்களங்கள்ல போய் நிரூபிச்சதுனால இவன் வந்து நாட்டை அழகாக ஆட்சி செய்வான் அப்படின்ற காரணத்தினால அவனை வந்து இளவரசனாக மாற்றல. அடுத்த கான்ட்ரவர்சி அப்படின்றது அவனுடைய கொலை, ஆதித்த கரிகாலனுடைய கொலை பத்தி பார்க்கும்போது இவர் ஆதித்த கரிகாலன் செய்த ஒரு பெரிய சம்பவம் இந்த சேவூர் போர்க்களத்துல வீரபாண்டியனை தோற்கடித்தது மட்டும் இல்லாம அவனை கொன்று அவன் தலையை வெட்டி அந்த தலையை ஊர்வலமாக எடுத்துக்கொண்டு வந்து தஞ்சாவூர் கோட்டை வாசலில் தொங்க விட்டான் அப்படின்றது. அதற்கு முன்னால தமிழ் வரலாற்றுல இப்படி ஒரு கோரமான சம்பவம் போவாங்க, எதிரிகளோட சண்டை போட்டு எதிரி மன்னனை கொல்வதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. பொதுவாகவே இந்த கல்வெட்டுகள் எல்லாம் தலை கொண்டன்னு வருது இல்லையா?
தலை கொண்டனா கொன்றங்கிறது மட்டும்தான் அர்த்தமா, இல்ல தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்த அப்படின்னு அர்த்தமாகுமா? பெரும்பாலுமே வந்து இது ஃபிகரேட்டிவாக, அதாவது ஒரு அலங்காரமாக சொல்வதுதான். நீலகண்ட சாஸ்திரியே வந்து இது தலை கொண்ட அப்படின்றதுக்கு பொருள் வந்து அவனை கொன்றதுதான், தலையெல்லாம் எடுத்துட்டு வரல அப்படின்ற மாரி தான் சொன்னாரு. ஆனா எசாலாம் செப்பேடுகள் வந்து ரொம்ப தெளிவாக தலையை கொண்டு வந்து தஞ்சாவூர் கோட்டை வாசலில் தொங்க விட்டான் அப்படின்றத மட்டும் எழுதிடுறாங்க. ஆகவே இது ஒரு எக்செப்ஷனல் இன்சிடென்ட். ஓகே. அந்த மாதிரியான ஒரு கோர மரணத்தை குடுத்ததுனால, இந்த பாண்டியர்களுடைய ஆத்திரம் வந்து அவர்கள் தோற்று விட்டார்கள், அவர்கள் நாடு போயிடுச்சு. ஆனாலும் அந்த பழி உணர்ச்சி அவர்கள்ட்ட இருந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கணும். அதனால தான் வந்து ஆதித்த கரிகாலன் கொலை நடந்தது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஊகமாக இருந்தாலும், அதற்கு வலுவான பின்னணி ஆதாரங்கள் இருக்கின்றன. வேற யாருமே அத பண்ணியிருக்கவே முடியாது. அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்ல. இல்ல ஏன் வந்து இது முக்கியத்துவம் பெறுதுன்னா, நீங்க சங்க காலத்திலிருந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து 10ஆம் நூற்றாண்டுக்கு வந்துட்டீங்க. இந்த காலகட்டத்தில தமிழ் மன்னர்கள் மட்டும் இல்ல, சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகள், அதுல வந்து ஆந்திர நாடு, கன்னட நாடு எல்லாத்தையும் எடுத்துப்போம். இப்ப கங்கர்கள் வந்து 2 பேருக்கு நடுவுல இருக்கிறவங்க. ஒடிஷா வரைக்கும்லாம் போய் சண்டையெல்லாம் நடந்திருக்கு. இவர்கள் யாருமே நேருக்கு நேரா தான் போர் பண்ணியிருக்காங்க. இப்ப ஆதித்த கரிகாலன் வீரபாண்டியன் தலையை கொன்றான், எடுத்தான் அப்படின்னாலே, அது நேரா போய் தான். இந்த சினிமால காமிக்கிறத விட்டுடுவோம். ஏதோ ஒரு போர் நடந்து போர்க்களத்தில் கொல்லப்பட்டது தான். இந்த ஸ்கீமிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிந்து எங்கேயும் ஆதித்த கரிகாலனுக்கு முன்னாடி யாராவது ஒரு மன்னரை பற்றியாவது ஏதாவது ஒரு ஃப்ராக்மெண்டரி எவிடன்ஸ் ஆவது இருக்கா? அப்படி இல்லவே இல்ல. அதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு அரசன் திருப்பி வந்துருவான். இப்போ ஒரு அரசன் போய் எதிர்நாட்டு அரசனை கொன்று அந்த இடத்தை கைப்பற்றின பிறகு, அந்த அரசனுக்குரிய வாரிசுகள் யாராவது வந்து ஒரு படைய திரட்டி திருப்பி இவனோட போர் செஞ்சு சண்டை. அப்ப கூட நேருக்கு நேர் போர் தான். நேருக்கு நேரான போர். ஆனா இந்த சமயத்துல அந்த மாதிரி அரசர்கள் யாருமே இல்ல. வீரபாண்டியனுக்கு பிறகு வந்து பாண்டியர்கள் வாரிசு அப்படின்னு ஒருத்தன் வரவே இல்லாததுனால, ஒருவேளை அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்கீமிங் அவர் வேற வழியே இல்ல. போர் அப்படின்றதே வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்ற காரணத்தினால, அதற்கு அடுத்த என்ன ஆப்ஷன் அப்படின்றதாக அவர்கள் இதை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னு நாம வந்து அதுக்கப்புறம் நிறைய அந்த சினிமாவோடைய எக்ஸாஜரேஷன்ஸ் இருக்கு, நாவலோட எக்ஸாஜரேஷன் இருக்கு. அதை நான் விட்டுறேன். ஸோ ஒரு பழி வந்து அந்த பழி தீர்க்க வேண்டும் என்ற வெறி ஆதித்த கரிகாலன் என்பவனை கொல்ல வேண்டும். அவுட்கம் பத்தி கவலை இல்லை. யூஸ்வலி ஒருவனை கொன்றால் அந்த நாட்டை பிடிக்க வேண்டும். நம்ம சொல்றதெல்லாம் 9, 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தின். அது இல்லை, அவனை கொல்லணும் அப்படிங்கிற வெறி கனன்று ஒரு சிலர் அதை அந்த நெருப்பை கையிலேயே வைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் சோழ நாட்டில் சுந்தர சோழர் தனக்கடுத்து ஆதித்த கரிகாலன் அப்படின்னு சொல்றாரு. அதை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. அவர் போய் பல இடங்கள்ல போர் புரிந்துட்டு இருக்கு. இப்ப மதுராந்தகன் என்னும் ஒருவன் கண்டராதித்தனின் மகன் இருக்கிறான்ங்கிறதும் நமக்கு தெரியும். இது கல்கி உள்ள கொண்டு வந்து போட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூவலா, அவனும் இந்த ஆதித்த கரிகாலனுக்கு எதிராக இருந்தான் என்று ஏதாவது கல்வெட்டு இருக்கா? என்ன அவன் அந்த சதியில் ஈடுபட்டு இருப்பானா? அதை பற்றிய, அதாவது அந்த காலகட்டத்துல மதுராந்தகன் மட்டும் இல்லாம ராஜராஜ சோழன் என்ன செய்தான் அப்படின்றத பத்தி எந்த தகவலும் இல்லை. அது கல்கியாக இந்த ஈழத்துல போய் போர் புரிந்தார் அப்படின்லாம் இவரா கற்பனை பண்ணி எழுதியதை தவிர, ஆதித்த கரிகாலனுடைய கல்வெட்டுகள் இருக்கு, அவனுடைய தளபதியான பார்த்திவேந்திரவர்மனுடைய கல்வெட்டுகள் கிடைக்குது. ஆனா மதுராந்தகன் என்ன செய்தார், அருள்மொழிவர்மனான ராஜராஜன் என்ன செய்தார் அப்படின்றத பத்தி எந்த விதமான சரித்திர ஆதாரங்களுமே கிடையாது. ஏன்னா டெக்னிக்கலி அவர்கள் கல்வெட்டு அல்லது தங்கள் பெயரால் ஒன்றை கொடுப்பதற்கான அதிகாரம் கிடையாது அவங்களுக்கு. ரீஜென்ட், கோ ரீஜென்ட், அவங்க 2 பேரும் தான் பண்ண முடியும். அப்ப சுந்தர சோழன், ஆதித்த கரிகாலன் இவர்கள் 2 பேர் தான் தன் பெயரால் இன்னும் ஒன்று பண்ண முடியும். அதனால நமக்கு தகவல் இல்லை. சரி, ஓகே. ஸோ அதனால வந்து அவர்கள் ஏதோ ஒரு பணியை செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்ற அளவுக்கு சொல்லிடாம தவிர, அவர்கள் வந்து இரண்டாவது மதுராந்தக சோழனுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு இருந்ததாக எப்பொழுதுமே இல்லை. ஆதித்த கரிகாலன் இறந்த பிறகு கூட அவனுக்கு ஆதரவே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சதித்திட்டம் தீட்டுவதற்கான அவருக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆள் இல்லைன்னா அதெல்லாம் பண்ணவே முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு 4-5 சிற்றரசர்களாவது ஒரு துணையாக இருக்கணும். அதனால தான் கல்கி அந்த ஒரு ஆங்கிளை கொண்டு வரும்போது அந்த சிற்றரசர் சதி அப்படியெல்லாம் வந்து பொன்னியின் செல்வன் எழுதுறார்.
நிஜமாகவே அப்படி நடந்ததாக தெரியவில்லை. ஸோ இவர் எப்படி கொல்லப்படுகிறார் ஆதித்த கரிகாலன்? நமக்கு கிடைத்திருக்கிறது இப்போ பல பேர் அதை பலவிதமாக திரித்து பிராமணர்கள் கொலை செய்தார்கள், அதுக்கு ராஜராஜ சோழன் அங்கே போய் அப்படிலாம் கதை எழுதுறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. செய்தது அந்த பாண்டிய நாட்டு அதிகாரிகள், சோழ நாட்டு அதிகாரிகள். இவர்களுடைய இப்போ அதிகாரிகள் அப்படின்னா பார்த்தோம்னா ஒரு நாட்டில் இருக்கிறவர் இன்னொரு நாட்டில் போய் அதிகாரியாக பணிபுரிகிறது. இப்போ ஒற்றர்கள் போகிற மாதிரி போய் வேணுமென்றே ஒரு நல்ல பதவியில் போய் அங்கே போய் இருக்கிறது, இதெல்லாம் அந்த காலத்துலேயும் நடந்திருக்கு அப்படின்றதுக்கான சாட்சி. இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்களில் ஒருத்தர் பாண்டிய நாட்டு அதிகாரி, ஒருத்தர் சோழ நாட்டு அதிகாரி, இன்னொருத்தர் யாருன்னு தெரியல. அவர் பாண்டிய நாட்டாக இருக்கலாம் என்று அனுமானம் இருக்குது. 3 முக்கியமான கொலைகாரர்கள் தான். 4வதா அந்த ரேவதாசன் அப்படின்றவர் அவர்களுடைய உறவினராக இருந்ததுனால அவரையும் சேர்த்துட்டாங்க. நிறைய உறவினர்களையும் அந்த கான்ஸ்பிரேட்டர் அப்படின்ற மாதிரி சேர்த்துருக்காங்களே தவிர 3 பேர் முக்கிய கொலைவாளிகள். இந்த உடையார்குடி கல்வெட்டில் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த கொலை செய்தவர்களுடைய நிலங்களை அரசாங்கம் பறிமுதல் செய்தது. அந்த நிலத்தை ஒருத்தர் வாங்கி கோவிலுக்கு நிலக்கொடையாக கொடுத்தார். அந்த நிலத்தை வாங்கி நிலக்கொடையாக கொடுத்த ஒரு தகவலைத்தான் உடையார்குடி கல்வெட்டு சொல்லுதே தவிர, இதுக்கு ஒரிஜினலா, அதாவது இந்த கொலை செய்தவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது தெரியாது. ஏன் கொலை செய்தார்கள் அப்படின்றது தெரியாது. அவர்களுக்கு இந்த தண்டனையை யார் கொடுத்தார்கள்னு தெரியாது. ஏன்னா ஆதித்த கரிகாலனுக்கு பிறகு மதுராந்தக சோழர் ஆட்சி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழர் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆட்சி செய்து 2ஆம் ஆட்சி ஆண்டில் தான் இந்த கல்வெட்டே வருது. ஸோ இதனால இது தண்டனையை கொடுத்தது யார் அப்படின்றதே தெரியாது. அதனால இதெல்லாம் ஊகங்களை வச்சு நாமலாம் எது வேணா சொல்லலாமே தவிர அது உண்மைதான். ஆனால் இதுவே நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். ஒரு பட்டத்து இளவரசன் அவன் கொல்லப்படுகிறான். ஒரு 3 பேரால், நம்ம ரேவதாசனை விட்டுடுவோம் பாவம், 3 பேரால் கொல்லப்படுகிறான். அவருடைய பேர்கள் கல்வெட்டில் வந்தது ரவிதாசன், சோமன், அப்புறம் பஞ்சவன் பிரமாதிராஜன். இதுல யார் பிராமணர்? அதுல இருந்து ஆரம்பம். இது 3 பேருமே பிராமணர். 3 பேருமே பிரமாதிராஜன் அப்படின்றது வருது. பிரமாதிராஜன் போது தெளிவா அது பிராமணர்னு சொல்லி. ஆனா சோமன் பிராமணர்னு சொல்ல முடியுமா? அந்த இடத்துல அந்த கல்வெட்டினுடைய இது அழிஞ்சிருக்கு. வரிசையாக அவர்கள் சொன்னதுனால அவனும், ஏன்னா அவன் தம்பி தானே, அவனுடைய தம்பி அப்படின்னு வர. யாருடைய தம்பி சோமன்? ரவிதாசனுடைய தம்பி அப்படின்றதுனால அந்த தம்பி அப்படின்ற சகோதரன் உறவு. அப்ப சரி, அப்ப எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 பிராமணர்கள், நம்ம அதை சொல்லிடுவோம். அதை இதுல என்ன இருக்கு, கொள்கிறார்கள். ஏன்னா அது கல்வெட்டே சொல்லிருச்சு. ராஜராஜனுடைய 2ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு இந்த 3 பேரும் பிளஸ் அவர்களோட உறவினர், அப்ப அவரும் பிராமணர். 4 பிராமணர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் ஏதோ ஒரு விதத்தில். அவருடைய நிலம் பறிமுதல் செய்யப்படுகிறது. வேற என்ன நடந்ததுன்னு தெரியாது. அந்த நிலம் அரசு பறிமுதல் செய்கிறது. அதன் பிறகு அதை தனிநபர் வாங்கி கோவிலுக்கு நிமந்தமாக தருகிறார். எனக்கு இதுவே ஒரு பெரிய ஆச்சரியமான கல்வெட்டா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரசியில கொல்லப்படும் ஒருவர், அதுவும் மிக முக்கியமான ஒருவர் கொல்லப்பட்டது, கொன்றவர்கள் பெயர், அவர்களுடைய சொத்துக்கு என்ன ஆனது, இது அது தமிழக சரித்திரத்திலையும் இந்திய சரித்திரத்திலையுமே ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். எவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு டீட்டெயில் நம்ம பார்த்ததில்லை. இப்போ டெக்னிக்கலி என்ன பண்ணலாம்? உங்களுக்கு 2 பேர் ஆதித்த கரிகாலனை கொன்னாச்சு. சுந்தர சோழர் இன்னும் உயிரோட இருக்கார், வயது முதிர்ந்திருக்கும். அப்போ உங்களுக்கு 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்று, அவருடைய அண்ணன் மகன் கண்டராதித்தன் மகன் மதுராந்தகன். இன்னொன்று, தன்னுடைய இளைய மகன் அருண்மொழிவர்மன். அப்போ என்ன பண்ணுறாங்க இங்கே அந்த இடத்துல? இப்போ அதுக்கு முன்னால் அந்த கல்வெட்டு பற்றி நீங்கள் குறிப்பாக சொன்னதுனால இந்த அளவுக்காக டீட்டெயில் கொலை அந்த இதெல்லாம் விட்டுருவோம். ஒரு கல்வெட்டு, ஒரு நிலப்பரிமாற்ற கல்வெட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அதில் இப்போ இந்த வில்லங்கம் நம்ம சர்டிஃபிகேட்லாம் போடுறோம். அதே மாதிரி அந்த காலத்தில் எவ்வளவு தெளிவாக இதனை அந்த ட்ரேஸ் பண்ணுறது, எங்கிருந்து இந்த நிலம் வந்தது அப்படின்றத பூரா பதிவு செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு ஆவணப்படுத்துதல் முறையே அது சொல்லுது. ஒருத்தன் ஒரு நிலத்தை வாங்கினா இவன்கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்றது இல்லாமல் அந்த நிலம் ஏது, ஒருத்தன்ட்டு பறிமுதல் செய்யப்பட்டது, அந்த பறிமுதல் செய்யப்பட்ட நிலத்தை வாங்குவதற்கு இவனுக்கு ஏது உரிமை, ஊரார் சபை கொடுத்தாருங்க. ஊரார் சபை உத்தரவு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எங்க அதிகாரம்? ராஜராஜ சோழர் ஒரு கடிதம் எழுதுறார். அதுதான் அதனாலதான் அந்த ராஜராஜ சோழனுடைய கடிதம், இந்த 2ஆம் ஆண்டுன்ற தகவல் ஏன் வருதுன்னா, 2ஆம் ஆண்டுல அவர் ஒரு கடிதம் எழுதி
நீங்க எங்க அண்ணனை கொண்டவர்களுடைய அந்த நிலத்தை வந்து விற்றுக்கொள்ளுங்கள் என்று ஊர்ச்சபைக்கு அதிகாரம் கொடுத்து, ஊர்ச்சபை அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த நிலத்தை வந்து காசுக்காக இந்த ஆளுக்கு வித்து, அவர் வந்து அதை அறக்கட்டளையா கொடுத்தது அப்படின்னு முழுக்க ஒரு கல்வெட்டுல பதிவு செய்யுது. நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு முக்கியமான விரிவான கல்வெட்டுல எப்படி ஆவணப்படுத்தினாங்க அப்படின்றதுக்காக ஒரு முக்கியமான கல்வெட்டு. ஸோ அடுத்தது அந்த நான் கேட்ட கேள்வி. இப்போ அந்த கேள்விக்கு வந்தோம்னா, அடுத்ததாக அரசு ராஜராஜ சோழனுக்கு தான் வரணும் அப்படின்றது தான் நாட்டு மக்களுடைய விருப்பம் அப்படின்னே பல செப்பேடுகள்லையும் கல்வெட்டு, உதாரணமாக திருவாலங்காடு செப்பேடுகளே அதை தான் சொல்லுது. ஏன்னா அவர் பிறந்தப்பவே வந்து சங்கு சக்கர ரேகையோட பிறந்தார், அவர் வந்து அரசருடைய ரூபம் அப்படி இப்படி அதெல்லாம் கூட வந்து பின்னாடி ஒரு பஃப் அப் பண்றதுக்காக கொடுத்ததுன்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த செப்பேடு வந்து நிச்சயமாக மக்கள் ராஜராஜன் அடுத்து வர வேண்டும் என்று விரும்பினார்கள்ங்கிறது திருவாலங்காடு செப்பேடுல இருக்கு. அதனால அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ ராஜராஜனுடைய அந்த முதல் முக்கியமான எடுப்பு இங்கதான் வருது. அது வரைக்கும் அவரை பத்தி தகவலே தெரியாது. இப்ப நம்ம வரலாறு ரீதியா பார்த்துட்டு இருந்தா ஆயுத கரிகாலன் இருந்தான், அவர் தான் எல்லா இடத்துலயும் போய் ஜெயிச்சான், அடுத்த அரசர் அவர் தான் அப்படின்றதுதான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர இவர்களை பற்றி எந்த தகவலும் இல்லை. ஆயுத கரிகாலன் இறந்த பிறகு சுந்தர சோழர் கிட்டத்தட்ட ரொம்ப வயது முதிர்ந்து முடங்கியே போறாரு. அவர் வந்து கடைசி படுக்கையில் இருக்கிற நேரம், அடுத்ததாக அரசராக யார் வரணும்ன்றதே எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் ராஜராஜ சோழனுடைய அந்த இதுவே வருது, ப்ரப்போசல். அப்போ அந்த நம்மளுடைய அந்த கல்வெட்டு ஆதாரங்களின்படி இவர் தான் வரணும் அப்படின்றதுதான் மக்களுடைய விருப்பம். மதுராந்தக சோழனுக்கு வந்து அவ்வளவு வலிமையே இல்லை. அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்திருந்தா ஆயுத கரிகாலனை தவிர்த்து அவருக்கே கொடுத்துருக்கலாம். இப்பவும் ராஜராஜ சோழனுக்கு அரசு கொடுத்திருந்தால், இவர் ஏற்றிருந்தாலும் யாரும் எதுவும் சொல்ல போறது இல்லை. ஏன்னா இவரும் ஒரு பெரிய வீரர், வலிமையான ஆள் என்பதால. அப்படி இருந்தாலும் மதுராந்தக சோழனுக்கு இந்த அரசின் மேல ஆசை இருக்கு அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சுது. அதனால எனக்கு முன்னால அவரே ஆட்சி செய்யட்டும் என்று இவர் விட்டு கொடுத்து விட்டார் அப்படின்றது தான் நம்ம வந்து வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். ஏன்னா அதற்கு பின்னால வந்த ராஜராஜ சோழனுடைய வரலாறே தெரியும். அவர் எவ்வளவு வலிமையான ஆளு, எவ்வளவு நிர்வாக திறனுடைய ஒரு மன்னராக இருந்தார் அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருந்த ஆள் வந்து தனக்கு வந்த அரசை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதை அவர் செஞ்சதுனால வந்து அது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்குறோம். அவர் வந்து எதுக்கு வம்பு, நம்ம சித்தப்பா ஆசைப்படுறார், அவருக்கு இந்த அரசை கொடுத்துடலாம், அவர் ஆட்சி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துருக்காரு. ஒருவேளை அந்த சமயத்துல ஒரு பேக்ட் இருந்திருக்குமோ, நீங்கள் ஆட்சி செய்யுங்கள், அடுத்து எனக்கு தான் வர வேண்டும்னு. ஏன்னா நம்ம வந்து வரலாறுல தான் பார்க்குறோம். மதுராந்தகனுக்கு பிள்ளைகள் இருந்தனரா? அப்படி இருந்திருந்தால் அவர்களுக்கு ஏதேனும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்குமா? தெரியல நமக்கு. அதாவது மதுராந்தகருக்கு மகன் இருந்தால் கண்டன் மதுரன் சொல்லி சில கல்வெட்டுகள்ல அந்த பேர்லாம் வருது. ஆகவே அவருக்கு வந்து மகன் இருந்தது உறுதி. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேக்ட் கூட இருந்திருக்கலாம். நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க, ஸோ ஒரு கொஞ்ச நாள் நீங்க ஆட்சி செய்து கொள்ளுங்கள், அதற்கு பிறகு உங்களுக்கு வயது புரிந்த பிறகு நான் வந்து ஆட்சி செய்கிறேன். அது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, மதுராந்தக தேவருடைய ஆட்சியில இளவரசராக ராஜராஜ சோழனை வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களே முடிவெடுத்து நீ தான் யுவராஜ். கிட்டத்தட்ட மதுராந்தகன் 8 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அவருக்கு என்ன ஆகுறது? ஏன்னா நமக்கு அது பத்தின பெரிய தகவல் இருக்கிற மாதிரி. அவருக்கு வந்து அப்பவே வயது ரொம்ப முதிர்ந்திருக்கும். ஏன்னா கண்டராதித்தருடைய மகன் அப்படின்றதுனால அவர் வயது முதிர்ந்து இருக்குமான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவர் ஆதித்த கரிகாலனை விட இளையவர். ஆதித்த கரிகாலன் கொல்லப்படும் பொழுது 20களில் தான் இருந்திருக்க வேண்டும். அப்ப மதுராந்தகன் அதை விட குறைந்த வயதாகத்தான் இருக்க வேண்டும். ஆதித்த கரிகாலனை விட குறைந்த வயது. ஸோ அது ரொம்ப கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அது வந்து 30களுக்கு தாண்டி போயிருக்க முடியாது. 8 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்கு. அவருடைய ஆட்சி ஆண்டில் பல கோவில்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அது எல்லாத்துலேயும் அதில் நம்ம ஒரு முக்கியமான ஃபிகரை பற்றி பேசவே இல்லை, ரைட் த்ரூ செம்பியன் மாதேவியை. ஸோ டாக்குமெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. அவனுடைய கடைசி ஆட்சி ஆண்டு என்னங்கிறது கல்வெட்டுகளை நமக்கு தெரியுது. அதன் பிறகு ராஜராஜனுடைய ஆட்சி ஆரம்பிக்குது. அது ஒரு நிஜமாவே ஒரு பெரிய குளோரியஸ் பீரியட். அதை பற்றி நம்ம இந்த கான்ட்ரவர்சியில் விட்டுருவோம். ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும், என்னதான் இருந்தாலும் நம்ம கல்கியோடைய ஜீனியஸ் இதுக்கு வந்து இது சொல்லித்தான் ஆகணும். ஏதோ துண்டு துக்கடா விஷயங்கள் அந்த சமயத்தில் வெங்கையா போன்றவர்கள் கல்வெட்டை படிக்கிறார்கள். நீலகண்ட சாஸ்திரி போன்றவர்கள் அதை ஆராய்ச்சி கட்டுரைகளாக மாற்றுகிறார்கள். பிறகு புத்தகம் வரப்போகிறது, அல்லது புத்தகம் அப்பொழுது வந்திருக்கலாம். கல்கி இந்த ஒரு 3-4 விஷயத்தை வைத்துக்கொண்டு
என்ன ஒரு பெரிய நாவலே வச்சுட்டார். ஒரு நாவலை உருவாக்கி தமிழகத்தை அப்படியே கட்டி போட்டு, லாட் ஆஃப் நெகட்டிவ்ஸ் ஆல்சோ. ஏதோ தமிழகம் என்றால் சோழர்கள் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கிட்டார். நீங்கள் பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய பாண்டிய தேசத்தை எல்லாம் வந்து யாருக்குமே வில்லன் மாதிரி காமிச்சு மொத்தமா காலி பண்ணிட்டாரு. ரைட். பல்லவர்களை பத்தி ஏதோ கொஞ்சம் தெரியும், பாண்டியர்களை பத்தி ஏதோ கேள்விப்பட்டிருப்போம், ஆனா சோழர்கள் தான் அப்படிங்கிறத அந்த மாதிரி ஆக்கியதற்கு கல்கியோடைய எழுத்து வலிமைதான் காரணம். ஆமா ஆமா. அதுல முக்கியமா நம்ம என்ன சொல்லணும்னா, இப்போ நீலகண்ட சாஸ்திரியும் பண்டாரத்தார் 2 பேர் எழுதிய நூல்கள் இருந்தாலும், நீலகண்ட சாஸ்திரியினுடைய நூல்ல வந்து மதுராந்தகர் கொலை செய்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தையும் அவர் வந்து ஒரு எழுப்புறார். அவரே வந்து மதுராந்தகர் கொலை செய்தார் அப்படின்றது தான் அவருடைய வாதமா இருந்தது. பண்டாரத்தார் தான் இல்ல இல்ல இது வந்து பாண்டிய நாட்டு அதிகாரிகள்னால செய்யப்பட்டதுங்கிறார். இவர் அந்த நீலகண்ட சாஸ்திரிகளை ஒதுக்கிட்டு சோழர்களை குளோரிஃபை பண்றதுக்காக பண்டாரத்தாருடைய அந்த வெர்ஷன் எடுத்துட்டு வந்து பொன்னியின் செல்வன்ல எழுதிட்டாரு. நம்ம பொன்னியின் செல்வன்லேருந்து இப்போ ராஜராஜன் பொன்னியின் செல்வனுக்கே போகும். ராஜராஜன் எந்த விதத்தில் மற்ற இதற்கு இதுவரை வந்திருந்த சோழ அரசர்களோடு ஒப்பிடும்பொழுது என்ன அவன் வந்து வித்தியாசமாக அவன் அணுகுகிறான்? தன்னுடைய ஒட்டுமொத்த ஆட்சியையே அவன் எப்படி வந்து அவனுடைய அப்ரோச் எங்கே மாறுது? இது பற்றி பல கதைகள் வந்து